ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டோரியோட நேம் அண்ட் டைட்டில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைமை பண்பு. ஓகேவா, யாருக்கு நெக்ஸ்ட் தலைவர் ஆகக்கூடிய ஒரு பண்பு கிடைக்க போகுது அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியோட சப்டைட்டில். ஓகேவா, வாங்க பார்க்கலாம். செந்தூர் ஒரு சிற்றூர். செந்தூர் அப்படின்ற ஊர் ஒரு சின்ன ஊர். அதான் சின்ன ஊருக்கு தான் சிற்றூர் அப்படின்னு எழுதியிருக்காங்க இங்க. ஓகேவா, அதன் தலைவர் வேம்பன். அந்த ஊரோட தலைவன் பேர் என்ன? வேம்பன். ஓகேவா, அவர் அந்த ஊரின் நலனுக்காக பல திட்டங்களை தீட்டினார். அந்த ஊரு நல்லா இருக்கிறதுக்கு வேண்டி அவர் பல திட்டங்கள் எல்லாம் தீட்டினாரு. இப்படி இருந்தா இவங்க வீடு நல்லா இருக்கும், நிறைய இவங்களுக்கு பணம் கொடுக்கணும், இவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதுக்கெல்லாம் இவருக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டாரு. இவருக்கு கீழே இருக்க ஒரு படி. ஓகேவா, அப்படின்னா எக்ஸாம்பிள் கீழே உள்ள இவர் ஊர் தலைவர்னா ஊருக்கு நல்லது செய்யறதுக்குன்னு ஒரு ஆள் தேவை. அப்பதான் இவர் அறிவிச்சாரு, எனக்கு 2 நிர்வாகி தேவைப்படுறாங்க. அதனால நீங்க திறமையான நிர்வாகி யாராவது இருந்தீங்க அப்படின்னா என்ன சந்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ 2 பேர் வந்திருந்தாங்க. ஒருத்தர் பேரு பாலன், இன்னொருத்தர் பேர் பூவணன். ஓகேவா, இப்ப 2 பேருக்கும் தலைமை பண்பு அவரால் கொடுக்க முடியாதுல்ல. அதனால அவர் போட்டி வைக்கிறாரு. 3 போட்டிகள். அது என்ன போட்டிகள்னு பார்க்கலாம். முதல் போட்டி, மக்களுக்கு பிடித்தவராக இருக்க வேண்டும். மக்களுக்கு உதவி செய்து அவங்களுக்கு மக்களுக்கு பிடித்தவராக இருக்க வேண்டும். ஓகேவா, போட்டியை புரிந்து கொண்ட பாலன் போட்டியை இவருக்கு புரிஞ்சிடுச்சு. போட்டியை புரிந்து கொண்ட பாலன் அவ்வூர் மக்களுக்கு அறுசுவை விருந்து கொடுத்தார். அறுசுவை விருந்துனா வாழை இலையில நிறைய விருந்து வச்சு கொடுத்தாரு. அப்போ எல்லாரும் ஹாப்பியா இருந்தாங்க. எல்லாரும் இப்பவே மனசுல நினைச்சாங்க, பாலன் தான் இந்த ஊருடைய தலைமை பண்பை ஏற்க போறான் அப்படின்னு நினைச்சாங்க. அவ்வூர் மக்களுக்கு அறுசுவை விருந்து கொடுத்தார். ஓகேவா, பூவணன் அவ்வூரில் உள்ள திறமைசாலிகள் சிலரை தேர்ந்தெடுத்து தொழில் சார்ந்த பயிற்சிகளை கற்றுக் கொடுத்தார். பூவணன் இருக்கார்ல, அவரு இந்த ஊர்லயே திறமைசாலிகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வேலை செய்யறது எப்படி தொழில் எல்லாம் கற்றுக் கொடுத்தார். ஓகேவா, இரண்டாவது போட்டி எளிய மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதாகும். ஓகேவா, 2வது போட்டி என்னன்னா மக்களுக்கு நிறைய பணம் கொடுக்கணும், பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சு அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். அதுதான் 2வது போட்டி. ஓகேவா, உடனே பாலன் சில குடும்பங்களுக்கு பொருளுதவி செய்தார். நிறைய குடும்பங்களுக்கு பாலன் பொருளுதவி செய்ய தொடங்கினாரு. இதனால் மக்களுக்கு பாலன் மீது அளவற்ற நம்பிக்கை ஏற்பட்டது. அதனால எல்லா மக்களும் நினைச்சாங்க, பாலன் தான் நம்ம எல்லாம் நல்லா பாத்துக்கிறான், அதனால பாலன் தான் ஊர் தலைவரா ஆக முடியும், தலைமை பண்பை ஏற்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை ஏற்பட்டது. பூவணன் சில குடும்பங்களுக்கு கைத்தொழில், கல்வி, கைத்தொழில்னா ஜாப்ஸ், வேலை எடுத்து கொடுத்தான், படிக்கிறதுக்கு கல்வியை வாங்கி கொடுத்தான், கலைகள் பல கலைகளையும் கற்றுக் கொடுத்தான். நிறைய வித்தியாசமான கலைகள் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்தான். ஓகேவா, கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்தார். ஓகேவா, இப்ப 2வது போட்டி முடிந்தது. 3வது போட்டி என்னன்னா, 3வது போட்டி மக்களிடம் பரிவு காட்ட வேண்டும் என்பதாகும். மக்கள்கிட்ட பணிவா இருக்க வேண்டும். அதான் 3வது போட்டி. பாலன் சிந்தித்து கொண்டே நடந்து சென்றார். ஓகேவா, பாலன் அப்படியே யோசிச்சுட்டே போயிட்டு இருந்தாரு. அப்போ அவ்வழியில் மூத்தாட்டினா வயசான ஒரு பாட்டி இருந்தாங்க, உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அவ்வழியில் மூத்தாட்டி ஒருவர் மரத்தடியில் படுத்திருந்தார். ஓகேவா, அப்ப பாலன்ட்ட அந்த பாட்டி கேக்குறாரு, தம்பி என்னை தூக்கி விடு, என்னால் எழுந்திருக்க முடியவில்லை என்றார். பாலன் அந்த மூத்தாட்டியை கண்டுக்கவே இல்லை. பாலன் மூத்தாட்டியை பொருட்படுத்தாமல்லாம் கண்டுக்காம அப்படியே போயிட்டார். வேகமாக சென்று விட்டார். சற்று நேரத்தில் அவ்வழியே வந்த பூவணன் மூத்தாட்டியை பார்த்தார். அவர் அருகில் சென்று என்ன வேண்டும்
என்று கேட்டார். பணிவாக பூவணன் இப்ப என்ன சொல்றானா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறான். ஓகேவா என்று கேட்டார். தம்பி என்னை தூக்கி விடு என்று அந்த மூத்தாட்டி கூறினார். பூவணன் அவரை தூக்கி உட்கார வைத்தார். பூவணனோ அந்த மூத்தாட்டி தூக்கி உட்கார வச்சாங்க. ஓகேவா. அவரின் களைப்பை போக்க உணவும் வாங்கி கொடுத்தார். அந்த பாட்டி ரொம்ப டயர்டா இருந்தனால அவங்களுக்கு ஃபுட் உணவும் வாங்கி கொடுத்தார். மறுநாள் ஊர்க்கூட்டம் நிர்வாகி பதவி யாருக்கு கிடைக்க போகிறது என்பதை அறிவிக்கும் நாள். ஓகேவா. நெக்ஸ்ட் டே என்ன, யாருக்கு வந்து அந்த பொறுப்பு நிர்வாக பொறுப்பு கிடைக்க போகுது அப்படின்னு அறிவிக்க போற நாள். பாலனே நிர்வாகி பதவிக்கு தகுதியானவர் என முணுமுணுத்தார். ஓகேவா. மீதி எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா, பாலன் தான் வந்து ஊர் தலைவராக போறான். ஏன்னா அவன் தான் நிறைய அறுசுவை உணவு, பொருளாதாரத்தை மேம்படுத்துறது, குடும்பங்களுக்கு நிறைய உதவி செஞ்சான். அதனால பாலன் தான் நிர்வாகி பொறுப்பை ஏற்பதற்கு தகுதியானவன் என்று நினைத்தனர். ஓகேவா. நெக்ஸ்ட், ஊர் தலைவர் வந்தார். ஓகேவா. ஊர் தலைவர் இப்ப வந்தாச்சு, அப்படியே உட்கார்ந்தாச்சு அவங்க. ஓகேவா. நிர்வாகி பதவிக்கு ஏற்றவர் பூவணன் என்று கூறினார். இப்ப வந்து எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க பாலன் தான் யாரு நம்மளுடைய ஊர் தலைவர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு ஊர் தலைவர் வந்து சொல்றாரு, இல்ல பூவணன் தான் நம்மளுடைய ஊர் நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொள்ள சரியான ஆள். மக்களிடம் சலசலப்பு ஏற்பட்டது. மக்கள் எல்லாரும் முணுமுணுத்துட்டே இருந்தாங்க. பாலன் தானே நல்லவனா இருந்தா, எப்படி இந்த பூவணன் நிர்வாகி பதவியை ஏற்படுத்தா அப்படின்னு. அவன் வெறும் கல்வி தானே படிச்சுட்டானா, ஆனா பூவணன் நமக்கு அறுசுவை உணவு நிறைய விஷயங்கள் செஞ்சானே அப்படின்னு எல்லாரும் முணுமுணுக்க தொடங்கியது. அதுதான் சலசலப்பு ஏற்பட்டது. ஓகேவா. அவர் கூறியதை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கினர். அந்த ஊர் தலைவர் சொன்னதை மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். அதை புரிந்து கொண்ட ஊர் தலைவர், அந்த ஊர் தலைவருக்கு புரிஞ்சிச்சு இவங்க எல்லாருக்குமே பாலன் தான் நிர்வாகியாக பொறுப்பை ஏற்றுக்கொள்ள சரியான ஆள். அப்ப என்ன பண்றாரு பாருங்க, சற்று பொறுத்திருங்கள், இதோ வருகிறேன் என்று கூறி சென்றார். இப்ப வந்து அந்த சபை, அந்த கூட்டத்தை, பஞ்சாயத்து அந்த கூட்டத்தை விட்டு யார் போறா, நம்மளோட வேம்பன் போறாரு. ஊர் தலைவர் வெளியே போறாரு. நெக்ஸ்ட் பார்க்கலாமா. சிறிது நேரம் கழித்து பாலன் பூவணன் இருவரிடமும் உதவி கேட்ட மூத்தாட்டி தள்ளாடியபடியே மக்கள் குடியிருக்கும் இடத்திற்கு வந்தார். இவர் முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு மூத்தாட்டி, அவங்க இப்ப அந்த சபைக்கு வராங்க. இப்போ இந்த பாலன் புரிஞ்சுக்கிட்டான் எதுக்கு பூவணனை இந்த பதவியில ஏற்றிருக்காங்க. ஓகேவா. வந்தார். எல்லாரும் அவரை பார்த்தனர். மூத்தாட்டி தன்னுடைய வேடத்தை கலைத்தார். வேடம்னா வேஷம். அந்த மூத்தாட்டி போட்டிருந்த வேஷத்தை கலைத்தார். அவர் வேறு யாரும் அல்லர், ஊர் தலைவர் வேம்பன். அவர் முந்தைய நாள் நடந்ததை கூறினார். அந்த மூத்தாட்டி வேற யாருமே இல்ல, யாரு, நம்மளோட தலைவர் வேம்பன். ஓகேவா. அவர் வந்து முந்தின நாள் நடந்ததை சொன்னாங்க. மக்களே, நான் பூவணனை சிறந்த நிர்வாகி என்ற போது அதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயங்கினீர்கள். நான் வந்து பூவணனை சரியான நிர்வாகி அப்படின்னு சொல்லும் போது நீங்க அதை ஏற்றுக்கொள்ள தயங்கினீங்கல்ல, இப்போது புரிந்து கொண்டீர்களா? எதிர்கால சிந்தனை, பொருளாதார முன்னேற்றம், மக்களிடம் பரிவு காட்டும் தன்மை, இவை அனைத்தையும் பெற்றவரே சிறந்த நிர்வாகி திறமை உடையவர் என்றார் வேம்பன். ஊர் தலைவரின் முடிவை மக்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.